மோன்தா புயல் எதிரொலியாக சென்னை, திருவள்ளூரில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை நடுவம் எச்சரிக்கை. அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை மாற்றி அமைக்க அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திமுகவும் காங்கிரசும் ஒரே அணியில் பயணிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. கந்த சஷ்டியையொட்டி சுவாமிமலை, பழனி உள்ளிட்ட முருகன் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூசையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டை பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை. தொடர் மழை காரணமாக தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் 17வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை. இந்தியா, சீனா இடையே 5 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடி வானூர்தி சேவை தொடக்கம். கொல்கத்தாவிலிருந்து பறந்தது இண்டிகோ வானூர்தி. தூத்துக்குடியில் கடல் நீர் அரக்கு நிறமாக மாறியதால் மீனவர்கள் அச்சம். பாசிகளால் நிறம் மாறியிருப்பதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் விளக்கம். ஆம்பூர் அருகே தோல் கழிவுகள் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். விருதுநகரில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு.